ஈவினிங் everyone. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேஜிக் ஹவுஸோட லான்ச்சில் டு பி பார்ட் ஆஃப் இட். ஏன்னா எப்போவுமே நான் நிறையா வெளியூர் போவேன், ட்ராவல் பண்ணுவேன் நிறையா. எப்பவுமே வெளிநாட்டுக்கு போகும்போது அங்கே இருக்கிற ஒரு ஒரு விஷயமும் பார்க்கும்போது ஏன்டா இதெல்லாம் நம்ம ஊரில் இல்லை, நம்ம ஊர் ஏன் இன்னும் அப்படியே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் இருக்கும். ஆனால் இது இப்போ கொஞ்ச நாளாக வந்து அது ரொம்ப மாறிட்டு இருக்கு. சென்னையே ரொம்ப மாறிடுச்சு. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி புது புது விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம ஊருக்கு இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து இந்த மேஜிக் ஹவுஸ் அந்த ஷோ பார்த்தேன் இப்போது. உண்மையிலே ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கக்கூடிய, எல்லாரும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஷோவாக இருந்தது. அண்ட் ஃபியூச்சர் சினிமா கூட அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். எனக்கு பெருசாக உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நல்ல எஃபர்ட். இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்ம ஊருக்கு கொண்டு வரணும்னு நினச்சதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். And I'm really so happy to be a part of it today. Thank you so much. Because this is something very, very unique. This is the first time in India. This is also a technology which we have developed especially for iPlay now. And actually it is the first time in the world that it's been displayed like this. So I'm very excited about it being here. And I really look forward to the response of you all. Thank you very much. கண்டிப்பாக. ஏன்னா நல்லா ஒரு படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ப்ளஸ் விஷுவலும் சரி, ப்ளஸ் லைட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அண்ட் சவுண்ட் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆஸ் நான் சொன்ன மாதிரி ஃப்யூச்சர் சினிமா கூட சம்திங் ஏதாவது வர வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். சினிமா பார்க்குறதுக்கும் இப்போ மேஜிக்கல் ஹவுஸில் வந்து மேஜிக் பார்க்குறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அந்த 3D எஃபெக்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டு தான் நீங்கள் நம்ம தியேட்டரில் 3Dயில் படம் பார்க்குறோம். பட் இந்த ஸ்க்ரீனே வந்து உங்களுக்கு ஒரு 3D ஃபீல், லைவாக உங்கள் முன்னாடி நடக்கிற மாதிரி ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வந்து ரொம்ப புதுசாக இருக்கும். இப்போ எஸ்பெஷலி கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்ல இந்த மாதிரி ஒரு விஷயம். அண்ட் அதுவும் நம்ம ஊரில் இந்த மாதிரி நமக்கு வந்து டெக்னிக்கலி அட்வான்ஸ்டான ஒரு விஷயம் வந்திருக்குன்றதை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ மச் ஆஃப் எஃபர்ட் ஆல்சோ இன்வால்வ். And the quality is also very good and something very new, so everyone will definitely enjoy it. இப்போ இந்த மாதிரியான எஃபெக்ட்டை வந்து அடுத்து உங்கள் படத்தில் ட்ரை பண்ணுறீங்களா? அது மாதிரி ஒரு இல்லை, நாளைக்கு அதான் சொல்கிறேன் இல்லையா, ஃபியூச்சரில் இது மாதிரி வரணும். முன்னாடி நமக்கு டிடிஎஸே கிடையாது. நம்ம வந்து மோனோவில் தான் படம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் ஸ்டீரியோ வந்தது. இன்றைக்கி டிடிஎஸ் வந்துடுச்சு, இன்றைக்கி அட்மாஸ் வந்துடுச்சு. ஸோ அப்படியே இன்றைக்கி 3Dயில் படம் பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இல்லையா. ஸோ நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் அது பின்னாடி ஃபாஸ்ட்டாக நம்மளும் போய் தான் ஆகணும். ஸோ அண்ட் டெக்னிக்கலி சொல்லப்போனால் ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அதுதான் உண்மையான விஷயம். தேங்க்யூ.